ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் கம்பெனி லா, அதில் வந்து வாட் இஸ் கார்பரேஷன்ஸ். போன செஷனில் வந்து கம்பெனி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் இன்ட்ரடக்ஷன் செஷனில். இன்றைக்கி வந்து கம்பெனி லா படி கார்பரேஷன்ஸ் அப்படின்னா என்ன. ஸோ நம்ம வந்து ஆங்கிலத்தில் கார்பரேஷன்ஸ் கம்பெனிஸ் ரெண்டுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆனால் தமிழில் வந்து நிர்வாகம் அல்லது நிறுவனம் அப்படின்னு ஸ்தாபனம் இப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான், அது கம்பெனி அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கார்பரேஷன்ஸ் அண்ட் கம்பெனிக்கு வந்து ரெண்டுக்கும் கொஞ்சம் வைடர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்பரேஷன் அப்படின்றது வந்து கம்பெனியோட ஒரு வைடர் டேர்ம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்து கம்பெனி அப்படின்றது ஒரே ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் நடக்கும். கார்பரேஷன்ஸ் அப்படின்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட பல பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை வந்து அவங்க நடத்துவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ கம்பெனி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு கம்பெனி நம்ம எடுத்துக்கிறோம். எனிதிங், இப்போ என்ன சொல்கிறது, அமரான் பேட்ரிஸ் அப்படின்னா அவங்க வந்து பேட்ரிஸில் மட்டும்தான் இருப்பாங்க, வேறு எந்த பிஸ்னஸும் அவங்க பண்ண மாட்டாங்க. இது வந்து அமேசான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஆன்லைன் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது. வெப் ஹோஸ்டிங் அந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குது. இப்போ ஈவன் நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு கம்பெனி, டாட்டா கம்பெனின்னு எடுத்துக்கிறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸில் இருப்பாங்க, அண்டு டாட்டா பவர்ஸ், டாட்டா ஸ்டீல்ஸ் இப்படின்னு ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸில் இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்களெல்லாம் வந்து லா எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனி கம்பெனி இன்கார்பரேட்டட் இன் இந்தியா, அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஃபாரின் கம்பெனிஸ் இன்கார்பரேட்டட் இன் இந்தியா, இன்கார்பரேட்டட் கிடையாது, இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா. எப்பயுமே இன்கார்பரேஷன் பண்ணுறது ஃபாரினில் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிஸ் வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கார்பரேட் அப்படின்னு தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், அப்புறம் நிதி நிறுவனங்கள், அதுலேயும் வந்து தனியார் நிதி நிறுவனங்கள் மற்றும் கவர்மெண்ட்டோட நிதி நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள் செக்ஷன் 4 கீழ் ஏ படி அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு சட்டத்தின் கீழ் உருவாகிற எந்த ஒரு கார்பரேஷன்ஸையும் கம்பெனி அப்படின்னு சொல்லி தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. கார்பரேட் ஆர் பாடி கார்பரேட் அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணாது, எதெல்லாம் வந்து சேர்த்து கொள்ளாது அப்படின்னா, ஒரு கூட்டுறவு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அல்லது வந்து வேறு ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட அஃபிஷியல் கெசட் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு பாடியோ, இல்லைன்னா வந்து ஒரு சமுதாய கூடமோ, இல்லைன்னா நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ட்ரஸ்ட் சொசைட்டிஸ், இதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா கார்பரேட் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு கம்பெனியோ லாப நோக்கில் உருவாகுது அப்படின்னா அதை வந்து கார்பரேட்டுன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அதர் தன் தட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், லாபம் ஈற்றாத எதையும் கம்பெனியும் கார்பரேட்னும் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து எதில் கொண்டு வருவாங்கன்னா, சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860 அப்படின்ற ஒரு சட்டத்தின் கீழ் கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக். கார்பரேஷன்ஸ் அப்படின்றது கம்பெனியை விட வைடர் டேர்ம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் மட்டும் அவங்களுக்கு இருக்காது, மோர் தென் ஒன் பிஸ்னஸாக இருக்கும், பல நாடுகளில் அவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கும். அவங்கள தான் கார்பரேட் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ லாவில் வந்து கார்பரேட்டுக்கு ஒரு டெஃபினேஷன்ஸ் இருக்குது, ரைட். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ லெக்சர் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களோட டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டாபிக் ஆர் சப்ஜெக்ட்ஸில் வந்து எம்பிஏ சப்ஜெக்ட்ஸில் வந்து வீடியோஸ், பிபிஆர் எம்பிஏ சப்ஜெக்ட்ஸில் வந்து வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்யூ.